5 மத்தேயு 21 1 5 வரை நீ வாசி. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான இயேசுவானவர் சீஷர்களை 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிறார் கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே கழுதையும் அதனுடைய தன் குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவர்களை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவர்களை அனுப்பி விடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவர்களாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உங்களிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லி இருக்கிறார். போதும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியாதை மேலும் ஏறிக்கொண்டு உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீ போகும்போது அந்த கிராமத்தில் கழுதையும் கட்டி வைத்திருப்பாங்க. ஆனால் அந்த கழுதனை என்ன பண்ண அவிழ்த்து கொண்டு வா. யாராவது எதிர்க்கன்னு கேட்கும்போது என் ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லு அப்படின்றார். அப்போ கழுதை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் ஊர்வல வருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம தேசத்தில் நிறைய காரியங்கள் ஊர்வலமாய் கொண்டு வருவாங்க. எது ஊர்வலமாக கொண்டு வருவாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி ஜெயிச்சிட்டேன்னா, அந்த அரசியலில் ஜெயிச்சிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊர்வலமாக கொண்டு வந்து பட்டாசாலை வெடித்து அவனுக்கு மாலை போட்டு கொண்டு வருவாங்க. அதே போல் எங்கள் காலத்தில் திருமணமான சரி புருஷனை கொண்டாடி என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை போட்டு வீடு ஊர் சூழ்த்து கொண்டு வருவாங்க வாத்தியத்தோடு. ஆனால் இன்னொரு காரியம், இப்போ லேட்டஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்து போன பணத்தை கூட பள்ளிக்கு கட்டி என்ன பண்ணுறாங்க, பட்டாசாலை எடுத்து ஊர் மூலமாக கொண்டு வராங்க. அது என்ன குறிக்கிறதுன்னா, சாத்தானுக்கு ஒரு சந்தோஷம். என்னென்ன பாரு, வாத்தியத்தோட இந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, மாலையெல்லாம் போட்டு ஊர்வலமாக கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. அவங்க நரகத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல தான் இந்த உலகத்திலவே ஊர்வலமாக வந்தவர் யாருன்னா, ஜீவனுள்ளவர் யாருன்னா இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஊர்வலம் வேற. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக சாந்த குணமுள்ளவர்களாய் ஒரு கழுதை குட்டி மேலே வந்தவர் இயேசு மட்டும்தான். எல்லா ஊர்வலமும் கொஞ்ச நேரம் தான் ஒளிந்து போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஊர்வலம் வந்தார் பார்த்தியா, அது இன்னா நம்ம தலைமுறை வரைக்கும் இயேசு இந்த வருகைக்கு இந்த புதுவான புது பூமி சிருஷ்டித்த வரைக்கும் அவர் நம்ம என்ன பண்ணுறோம், நினைத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நினைத்து கொண்டே இருக்கிறோம். அதே போல் ஆனாலும் வரலாற்றில் இடம் பெற்றது இந்த ஊர்வலம் கிறிஸ்துவ தான். இந்த ஊர்வலம் எப்போதான் பண்ணாங்களா, கிறிஸ்துவுக்கு பின். கவர்மெண்ட் கேட்கிறோம், கிறிஸ்துவுக்கு பின் 32 ஆண்டுகளுக்கு முன்பாக வரலாற்றில் மாதம் 6ஆம் தேதியில ஞாயிற்றுக்கிழமையில நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? வரலாற்றில் ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஒரு வருடத்துக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வருடத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த 52 ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்து ராஜரிகம்
ராஜரிகத்தையே உணர்த்தி அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் குருத்தோலு ஞாயிறு என்று இவருக்கு என்ன பண்ண குருத்தோலு ஞாயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஈஸ்டர் ஞாயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவர். அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். குருத்தோல் ஞாயிறு வரும்போது 7 நாட்களும், நேற்று கூட அவங்க வீட்டில் நான் கேட்டேன், குருத்தோல் ஞாயிறு வந்ததுக்கப்புறமா 7 நாட்கள் அவங்களுக்கு பரிசுத்தமாக ஆசரிக்கிறாங்களாம். இது 7 நாட்களும் அவங்க என்ன பண்ணுவாங்களா, கொச்சியில் 40 நாட்கள் மாംസം அதெல்லாம் புசிக்க மாட்டார்கள். ஆனால் இப்போ நேற்று ஒரு வீட்டில் ஆசி வீடு தான் போகும்போது அவர் சொல்கிறாங்க, இது 7 நாட்கள் பரிசுத்தமான நாட்கள், இது 7 நாட்களில் நாங்கள் என்ன பண்ணலை, கறி மீனெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதுபோல் இது 7 நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்த வாரம், இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த வாரத்தை அவங்க எந்த ஒரு காரியங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, எங்கிருந்து அவர் ஊர்வலமா வந்தாருன்னா பெத்தேனியாவில் இருந்து இந்த ஊர்வலம் ஆரம்பித்ததாம். எருசலேம் தேவாலயத்திலே நின்றது 2 மைல் தூரமா இல்லை 3 மைல் 3 கிலோமீட்டர் தான் இருக்குமா. அங்கிருந்து பெத்தேனியாவிலிருந்து எருசலேமுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதை அவன் குட்டியையும் அவரிடத்திலேயே கொண்டு வந்தார்கள். ஒரு ராஜாவை கனம் பண்ணுவது போல கிறிஸ்து வந்து கழுதைக்கு முன்பாகவே வெளியேற பெற்ற வஸ்திரங்களை இருத்தார்கள், மர இலைகளை கூட இருத்தார்கள். மத்தாய் 21:9 நீங்க பார்க்கும்போது முன்னெடுப்போரும் பின்னெடுப்போரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனை என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா. அதே போல கழுதை என்பது சமாதானத்தின் சின்னம். கழுதை சமாதானத்துக்கு சின்னமா, சமாதானமா இருக்குமா கழுதை. நான் கழுதை நிறைய பார்த்தது கிடையாது. அது எப்போ பார்த்தாலும் சமாதானமா இருக்கிறாமே தெரியாது எனக்கு. ஆனால் இன்னொன்று என்னன்னா, கழுதைக்கிட்ட போய் வதிக்கும்னு சொல்லுவாங்க, அப்படியா? அது உண்மைதானா? ஆனால் சமாதானத்தை குறிக்கிறதா கழுதை. பாருங்க, யுத்தத்துக்கும் சென்ற போது ராஜாக்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குதிரை மேலே தான் போவாங்களாம். ஏன்னா ஊருக்கு போய் அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்களா, ஒவ்வொருத்தரும் கஷ்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்காக மெதுவா சமாதானத்தோட அவர் போவாங்களாம் ராஜாக்கள். ஆனாலும் தேச மக்கள் அனைவோடும் விசாரிக்கிறது சமாதானத்தோட போவாங்க. கிறிஸ்து சமாதான காரணம் என்று ஆதியாகமம் 49:10 நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்ன பண்ண சமாதானக்காரர். சொல்லுங்க, சமாதானக்காரர். கிறிஸ்து சமாதானக்காரர், சமாதான பிரபு. ஏசாயா 9:6 நீங்க பார்க்கும்போது கிறிஸ்து சமாதான பிரபு. நீங்க சொல்லிட்டே நீங்க இருங்க, அப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு உற்சாகம் வரும். பரிசுத்தாவியானவர் உங்களோட இருப்பார். அதே போல சமாதானக்காரர் மீகா 5:5 நீங்க பார்க்கும்போது, மீகா 5:5 பார்க்கும்போது கிறிஸ்து என்னமா சமாதானக்காரர். கிறிஸ்து சமாதானக்காரர். அதே ரோமர் 16:20 நீங்க பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன். கிறிஸ்து சமாதானத்தின் தேவன். இஸ்ரவேலுக்கு 7 முக்கியமான பண்டிகைகள் உண்டு. ஆனா அதுல மிக மிக முக்கியமான பண்டிகை என்னன்னா பஸ்கா பண்டிகை. எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற போது மோசேயின் தலைமையிலே பஸ்கா பண்டிகை ஆரம்பித்தது. அது அது விடுதலைக்கும் அடையாளம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையும் இஸ்ரவேலின் வீட்டு நிலங்களிலே பூசின போது எகிப்தின் அடிமைத்தனம் முடிந்தது. பார்வோனுடைய அதிகாரத்திற்குமே முடிவுண்டாயிற்று. சரிங்களா? இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் என்னன்னா,
இஸ்ராயேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி மோசே சொல்றாரு, உங்க வீடுகளில் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வீட்டிலவும் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து உங்க வாசலில் பூசுங்க. சங்கார தூதன் வரும்போது உங்க வீடுகளுக்குள்ளே எந்த சேதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அவர் என்ன பண்றாருன்னா, சங்கார தூதன் வராதபடி ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாத்தார். இது என்ன அடியாளம்னா, இஸ்ராயேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படுறதுக்காக ஒரு அடியாளம். அல்லேலூயா. அந்த ரத்தம் என்ன குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைகிறதுக்காக ஒரு அடியாளம். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே மூலமா தேவன் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அது போலதான் நீங்க இப்படி பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட நீங்க பாருங்க. பண்டிகைக்கு அது எகிப்து தேசத்திலிருந்து ஒரு வாரத்துக்கு தான் அடியாடும். அது எதுக்கு அந்த ரத்தம்னா, ஆட்டுக்குட்டியானவர் இஸ்ராயேலை விட்டு நிலங்களை பூசினார். எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு முடிந்தது. பார்வேனின் அதிகாரத்திற்குமே முடிவுண்டாயிற்று. சங்கார தூதனை இஸ்ராயேலின் குடும்பத்தையே நெருக்க முடியவில்லை. அந்த நாள் இஸ்ராயேலுக்கு மகிமையான நாள். அந்த நாளில் இருந்துதானே அந்த நாளில் இருந்துதான் இஸ்ராயேலுக்கு கேலண்டர் ஆரம்பித்துதான். கேலண்டர் அதுக்கு எப்படி பஸ்கா பண்டிகை ஆரம்பித்தாரோ அன்னைக்கு இருந்துதான் அவங்களுக்கு இஸ்ராயேலுக்கு ஒரு கேலண்டர் தயாரித்துதான். ஆனா இப்போ நம்ம வைத்திருக்கிற கேலண்டர் கூட அன்றைக்கு தயாரித்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். இயேசு தனது 12 வயதிலே கூட அவர் என்ன பண்ணாரு, பெற்றோரோட எருசலேமுக்கு வந்தது பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள். இயேசு கழுதையின் மேலும் பாவனி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் தேவாலயத்துல போகும்போது அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்களாம். எதுக்குன்னா அந்த பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு. இது பஸ்கா பண்டிகைன்றது ரொம்ப முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகை ஆசரிக்கிறதுக்காக எருசலேம் சுற்றுல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிறவங்க, பட்டணங்கள்ல இருக்கிறவங்களும் அவங்களை தேடி வருவாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதே போல கொஞ்ச நேரம் வந்திருக்கலாம், இயேசுவை பார்க்கலாம் சொல்லி கொஞ்ச நேரம் வந்திருக்கலாம். இயேசு அற்புதங்கள் செய்தார். மரித்த லாசரனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், அவங்களுக்கு கூட நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்திருக்கலாம். 2 மீனும் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்து போஷித்த தேவன் இயேசுவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். கொஞ்சம் சிலர் வந்திருக்கலாம், அவர்கிட்ட போனா எங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டம் வியாதிகள் எல்லாம் தீர்வோம்னு சொல்லி கூட கொஞ்ச நேரம் வந்திருக்கலாம். ஆனாலும் எருசலேம் தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்து அங்கே போகும்போது எல்லா ஜனங்களும் அங்கே வந்து உமிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் அவருக்கு பின்னு சென்றது. ஏன்னா இந்த உலகத்துல இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, செஞ்சாரு இல்லையா, அதனால இது உலகத்தை ஜனங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணாரு, பின்னு சென்றது. எருசலேமுக்கெல்லாம் வந்தாங்க, இவருக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க, இவங்களை நேசிக்கிறாங்க, இவங்களோட பேசுறாங்க, அவங்களை தேடுறாங்க. அப்ப தேடும் போது, நேசிக்கும் போது, பேசும்போது ஜனங்களை கும்பலா வர்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி சதிசேருக்கும் பரிசேருக்கும் தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, வேதனைப்படுறாங்க. என்ன இந்த ஜனங்களெல்லாம் இவனை தேடி போயிட்டு இருக்கிறாங்களே, இவனை கொலை பண்ணணும் தானே இருந்தோம், ஒரு கள்ள போதர்கள் அப்படின்னு சொல்லி தானே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜனங்க அந்த பரிசேயரும் சதிசேயரும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தேடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இயேசு தேவனை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது பாருங்க, கழுதையும் மனிதனையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கழுதையும் ஆண்டவர் தான் படைச்சாரு, மனிதனையும் ஆண்டவர் தான் படைச்சாரு, சிருஷ்டித்தாரு. ஆனாலும் கழுதை கூட என்ன பண்றாரு, ஒரு பலன் கொடுத்திருக்காரு. கழுதை கூட பேசுற அளவுக்கு தேவன் என்ன பண்றாரு, அந்த கழுதை வாய் திறக்கிறார். எங்கே திறக்கிறார், என்னாகும் 22:28 நீங்க பாருங்க. என்னாகும் 22:28 நீங்க பார்க்கும்போது பிலோயம் என்ன ஒரு தீர்க்கதரிசி. அந்த பிலோயம் என்ன பண்றாருன்னா, அவர் பாலாக்கன்ற ஒருத்தர் சொல்றாரு, பிலோயமே ஒரு தீர்க்கதரிசி பாலாக்கு அனுப்புறாரு. அவரோட ராஜா
அவர் அனுப்புறாரு, இந்த ஜனங்கள் இஸ்ராயல் ஜனங்களை நீ செவி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுது, கழுதை தேவதூதன் அங்க வந்து நிற்கிறாரு. கழுதை வந்து பேசுது. கழுதை என்ன பண்ணாரு, பீலோயம் அடிக்கிறாரு. கழுதை வந்து பேசுது. அதுக்கு ஒரு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்கள், இந்த கழுதை சாதாரணமான மனுஷன் அவர் அது என்ன பண்ணல, சுமக்கல. கழுதை எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், வானத்தையும் பூமியும் படுத்த ஒரு மனுஷன் தான் சுமந்து, ஆண்டவராக இயேசுவை சுமந்துதா கழுதை. அது எப்படிப்பட்ட அது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு கழுதை பாருங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ஏசாயா 53:11 சாரி ஏசாயா 53:11 படிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியை சுமந்து கழுதை இயேசு தமது பாவத்தை சுமந்தார், அக்கிரமத்தை சுமந்தார் என்று ஏசாயா 53:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீ மத்தேயு 8:17 நீங்க பார்க்கும்போது பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8:17 பார்க்கும்போது நம்ம பலவீனங்களும் நோய்களும் சுமந்த தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை சுமந்திருக்கிறது கழுதை. ஹல்லேலூயா. அதே போல கலாத்தியர் 3:13 நீங்க பார்க்கும்போது, கலாத்தியர் 3:13 சாபங்களே எல்லாமே சுமந்தார். நம்ம சாபங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். நம்ம சாபங்களை சிலுவிலே சுமந்தார். கழுதை சுமந்து கொண்டு பொறுமையோடு நடக்கின்றது. இயேசு பவனிலே இருந்த போது சீமோன் அவரை தன்னுடைய நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கூட இது யோசேப்பு மரியாளு ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது சீமோன் அவர் என்ன பண்ணார், அவர் கையில ஏந்து கொண்டு அவருக்கு என்ன பண்ணாரா, ஏந்து கொண்டுகிறான். அதுக்கு முன்னாடி தேவன் சொல்லி இருந்தாரு, நீ மோசையை பார்க்க முன்னாடி நீ என்ன பண்ணல, மறிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த சீமோனு கூட என்ன பண்றது, தேவனோட ஸ்லாகியம் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா கழுதையில் 3 வகையான கழுதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்றாவது நீங்க பார்க்கும்போது வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு கழுதையா, வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு கழுதை. ஏன்னா வீட்டுல என்னன்னா அது என்ன செய்யறாங்க எனக்கு தெரியாது. ஆனா துணி துவைக்கிறதுக்கோ இல்லைமா அதுக்கெல்லாம் வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு கழுதை இருக்குமா. 2வதாக மனிதனுக்கும் அடங்காத காட்டு கழுதை இருக்குமா. மனிதனுக்கு அடங்காது காட்டு கழுதைன்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்குமா. 3வதாக கழுதையும் குதிரையும் அணிந்து பெருக்கும் கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த மாதிரி 3 கழுதை இந்த தேசத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணணும்னா அந்த கழுதைகள் அந்த வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதோ, ராஜாக்கள் எங்கே போகணும்னா கொண்டு போறதோ, இந்த மாதிரி என்னென்னா கழுதைகள் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கழுதை ஃபார்ம், டாங்கி ஃபார்ம் வச்சிருக்காங்களா ஒசூர்கிட்ட. டாங்கி ஃபார்ம்ல அங்கே டாங்கி ஆனால் கழுதைகளிலே மேய்க்கிறாங்களா. அது 1 லிட்டர் பால் வந்து 450 500 சொன்னாங்க. சரிங்களா. அது வாங்கிட்டு போறாங்களா. அது நான் கேட்டேன், என்ன மாதிரி வாங்கிட்டு போறாங்கன்னா அதுக்கே ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. நல்லா படிச்சவங்க அவங்க என்ன பண்றாங்க, அந்த கிராமத்துல அதுக்கே ஒரு ஃபார்ம் வச்சு அந்த பாலில் என்ன பண்றாங்கன்னா விற்கிறாங்களாம். 1 லிட்டர் வந்து 450 500 அது. ஆனா கழுதை மாംസം யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த பால் மட்டும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா. அதே போலதான் பாருங்க, அந்த கழுதை கூட எவ்வளவு மரியாதை பாருங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் அது சுமந்து போயிருக்கிறதுன்னா பாருங்க எவ்வளவு அந்த கழுதை கொடுத்து வச்சிருக்க பாருங்க. தேவன் அது 450 ரூபாய் 500 ரூபாய் 1 லிட்டர் பால். அது பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் அதுக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா. அதனால இதுக்கு நான் சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனோ மிருகங்கள் இருக்கிறது இல்லையா, ஏன் ஆண்டவர் கழுதை மட்டும் தேடி இருக்கிறாரு அப்படின்னா அது சாந்த குணம் உள்ளதான். அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ கூட நம்ம வீடுகளில் பார்க்கும்போது கழுதை அப்படின்னு சொல்லி திட்டுவோம் இல்லைங்களாம்மா, திட்டுவோம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுவோம் கழுதை அப்படின்னா. நான் சின்ன வயசுல கூட நான் திட்டு இருக்கிறேங்க. சரிங்களா. அப்படி ஒன்றுக்கும் பிரயோஜனமா இல்லாத ஒரு கழுதை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது போலதான் உங்களையும் என்னையும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிற இந்த கழுதை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒன்றுக்கு உதவாத
நம்மளுக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு என்ன யோகம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனாலும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? படிச்சவங்க இருக்கிறாங்க, பட்டம் வாங்கியிருக்கிறவங்க இருக்கிறாங்க, புத்திசாலி இருக்கிறாங்க, நல்ல பலசாலிகள் இருக்கிறாங்க, பராக்கிரமசாலி இருக்கிறாங்க, ஞானவான்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மள என்ன பண்ணிருக்காரு? ஒரு கடைசியாக தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவர் எதுக்கு எத்தனோ பேர் இருக்கிறாங்க, நம்மளை மட்டும் எதுக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்வாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 3 விதமாக என்ன பண்ணார்? ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா, அது சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, ஆதியாகமம் 22:5 நீங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் கழுதையும் ஈசாக்கையும் அந்த விறகுகளையும் சுமந்து கொண்டு அந்த மெரியா மலையின் மேலேயும் ஏறினது. அபிரகாம் என்னன்னா, ஆண்டவர் பொறுக்கிறதுக்கு முன்னாடி அபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்கில பலி கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் கழுதையும் கழுதை மேல விறகு எடுத்துக்கொண்டு வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு அவரோட மலைக்கு போறார். மெரியா மலைக்கு போறாரு. அது சொல்றாரு 22:5 நீங்க பாருங்க. ஆதியாகமம் 22:5 நீங்க பார்க்கும்போது, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே தங்கி இருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவரிடம் மட்டும் போய் தொழுந்து கொண்டு உங்களிடத்திற்கும் திரும்பி வருவோம் என்றார். அதுபோலதான் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மேட்டில் உள்ள கொல்கொத்தாவுக்கும் சென்றார். அது என்ன? அந்த அடையாளமா? இப்போ அபிரகாம் என்ன பண்ணார்? ஈசாக்களை கூட்டிட்டு அந்த விறகு அந்த கழுதையெல்லாம் கூட்டிட்டு மலை மேல என்ன மலை இது? மெரியா மலை மேலே ஏறி போய் அவங்க என்ன பண்ண? பலிபீடம் கட்டி அங்கே ஈசாக்களை பலி கொடுக்கறதுக்கு போறாங்க இல்லையா? அது இயேசு கிறிஸ்து வந்து சிலுவிலேயே சுமக்கிறதுக்கு அடையாளமானது. ஹல்லேலூயா. கொல்கொத்தா மலையில போய் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே போடுறாங்கன்ற அடையாளம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அபிரகாம் மூலமா அங்கே காட்டினார். அங்கே அபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்கரை கட்டினாரு, என்ன பண்ண படிக்க வைத்தாரு, கத்தி எடுத்தார். ஆனாலும் ஒரு சத்தம் வந்தது, ஈசாக்கு மேல கை போடாதானே. ஆனா திரும்பி பார்த்தாரு, ஒரு பதிலே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அது எடுத்துட்டு வந்து பலி செலுத்தினார். இது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அடியாளம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற ஒரு பைபிள்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது கூட இருக்கலாம் இல்லைங்களா? அதனால அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்தை நடத்தி இருக்கிறார் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதைகள் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா யோவான் 15:16 நீங்க பார்க்கும்போது இயேசு சொன்னா, நீங்கள் என்னையை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இயேசு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, நம்ம அவரை தெரிந்து கொள்ளல, நம்மளே தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு வந்து நம்ம போய் இயேசு தேடி போனோமா? இல்லை, அவரே வந்து நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? 3 விதங்களாக தெய்வம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க பார்க்கும்போது, ஒன்று பாருங்க, சிலரை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டார். எரேமியா 1:5 நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. எரேமியா 1:5 உங்க தாயின் வயிற்றுலவே உங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உங்க தாயின் வயிற்றுலவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்க்கிறேன். அவங்க சாட்சியை நான் பார்க்கும்போது, நான் என்ன பண்ணேன்? 5வது பிள்ளை 6வது பிள்ளை என் தாய் கர்ப்பத்துல நான் இருக்கும்போது எங்க அம்மா என்னப்பா அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, எங்க அம்மா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவோ மருந்து சாப்பிட்டாங்க, டாக்டர் கிட்டே போனாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணல? கருவு போல கலைக்கல. ஏன்னா என் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் தாய் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்ச சிலர் ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது போல அவன் என்ன பண்றான்னா, கொஞ்ச சிலர் தாய் உள்ளத்துல கர்ப்பத்திலே அவரை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச சிலர் என்ன பண்ண, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எபேசியர் 1:4 நீங்க பார்க்கும்போது, உலக தோற்றத்துக்கு முன்பாக, இது உலகம் உருவாகிறது முன்பாக, இது ஆகுமா? இது முடியுமா? உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்கு என்ன தெரிந்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச சிலர் என்ன பண்ண, எபேசியர் 1:4 நீங்க பார்க்கும்போது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். இதெல்லாம் நம்ம படிக்கும் போது கேட்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா? ஆச்சரியமா இருக்கும். அதே 3வது நீங்க பாருங்க, உபத்திரத்தின் புகையிலேயே தெரிந்து கொண்டார். ஏசாயா 48:10 உபத்திரம் வரும்போது தெரிந்து கொண்டார். எப்படி உபத்திரம் வரும்போது உங்களை தெரிந்து கொண்டார்? ஆனா ஒரு வியாதி வரும்போதோ, ஒரு கடனை வரும்போதோ, ஒரு வேதனை வரும்போதோ தேவன் என்ன
கொண்டார். யார் மூலமாவது சத்தியத்தை சொல்லி நம்மள என்ன பண்றாருன்னா, நாம் விசுவாசித்து வரும்போது நம்மளை தெரிந்து கொள்கிறார். அது உண்மைதானே? ஆனா நம்ம என்ன பண்றாரு, ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை என்னை தெரிந்து கொள்ளுது அப்படின்னா உபத்திரத்துல தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ உங்களை எப்படி தெரிந்து கொண்டாரு தெரியாது. ஆனா உபத்திரம் வரும்போது தேவன் என்ன பண்றாரு, அவர் தேடு வரும்போது அவரை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எங்குமே கோடிக்கணக்கான கழுதைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் இந்த கழுதைகள் நம்ம என்ன பண்ணுறாரு, இந்த கழுதைகள் தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கழுதை எல்லாத்துக்கும் கழுதை அற்பமா எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ சிலர் என்ன பண்றாங்க, குட்டாளேன்னு சொல்லுவாங்க, கழுதையே சொல்லுவாங்க, கேவலமா பேசுவாங்க. ஆனாலும் அந்த கழுதை மட்டும் தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போலதான் முட்டாளாக கூட இருக்கலாம், கழுதைகளாக இருக்கலாம், ஆனாலும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகியம் தேவன் அவளை கொடுத்தார். நீங்க அதே எண்ணாகமம் 22வது அதிகாரம் 23 இருந்து 25, 23வது வசனம் 25வது வசனம் நீங்க பாருங்க. எண்ணாகமல அதுல நீங்க பார்க்கும் பீலோயம் ஏறி சென்ற கழுதை கர்த்தருடைய தூதனானவரே உருவின பட்டயத்தோடு ஒளியிலேயே இருக்கின்றதை கண்டு ஒளியிலேயே இறங்கி விலங்கு போனது. ஆனாலும் தீர்க்கதரிசியாகிய பீலோயாமோ தேவதூதனை காணவில்லை. கழுதைக்குமே இருந்த ஞானம் கூட பீலோயாமுக்கு இல்லைன்னு சொல்றாரு. கழுதையும் ஒளியிலே நிற்பது பீலோயம் அதையே போட்டு அடித்தார். ஆனா கழுதை தேவதூதனை பார்க்குது, ஆனா பீலோயம் தீர்க்கதரிசி தேவதூதனை பார்க்கல. ஆனா ஆண்டவர் ஒரு எழுதியிருக்கிறது என்னன்னா, கழுதைக்கு இருக்கிற ஒரு அருள் கூட இந்த தீர்க்கதரிசிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது உடனே கழுதை வாய்க்கு இருந்தார். உடனே என்ன பண்ணாரு, பீலோயம் அடித்தாரு கழுதை. அது 3 வாட்டி அடித்தாரு. ஏன் என்ன 3 வாட்டி அடிக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், உன்னை சுமக்கிற கழுதை நான் அல்லவோ, ஏன் 3 வாட்டி அடிக்கிறேன். கழுதை பேசுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுதை எங்க பேசியிருக்கா? கத்துது. ஆனா பேசிருக்குதா கழுதை? பேசிருக்கு. எங்க பேசிருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்துல பீலோயம் என்றார். அவரு சுமந்து கொண்டு போகும்போது தேவதூதன் அங்கே நிற்கும் போது கழுதை வாய் ஆண்டவர் தெரிந்து ஆண்டவரிடம் பார்த்து கழுதை பேசியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் மட்டும் படிங்க. எண்ணாகம் 22:33 நீங்க பார்க்கும்போது எண்ணாகம் 22:33 இந்த கழுதை எனக்கு விளங்காமல் உனக்கு விளங்காமல் எனக்கு விளங்காமலே இருந்தால் இப்பொழுது நான் உன்னையே கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைத்திருப்பேன் என்று தேவதூதர் சொல்றார். என் கழுதை என்னை பார்த்துச்சு, அது விலகாம இருந்தால் ஒன்று நான் கொன்று போட்டு அந்த கழுதை மட்டும் உயிரோட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவதூதர் அதை சொல்றார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணுவேன், எந்த நேரத்துல யார மூலமா தேவன் பேசுவார் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால ஒரு இப்போ கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்தாலோ பிள்ளைங்களுக்கு யாருக்காவது சண்டை வந்தாங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சிலர். ஆனால் இங்கே யாருக்கு தெரியாது, கிராமத்தில் கழுதை கழுதை அப்படின்னு சொல்லி திட்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. சரிங்களா? அப்படி. ஆனால் கழுதைன்றது கேவலம், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா அது சமாதானத்துக்கு அடியாகும். அது கழுதைன்றது சமாதான அடியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அதே போலதான் இப்பொழுது என்னன்னா, ஆனாலும் குருத்தோல் ஞாயிறு வரும் கழுதை பாக்கியமான கழுதை, கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, ராஜாதி ராஜ்யமே சுமந்திர கழுதை, அந்த கழுதை. ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது இருவழி சந்திகளே கட்டப்பட்ட கழுதை அப்படின்னா மத்தாயு 11:4 நீங்க பார்க்கும்போது மார்க்கு 11:4 நீங்க பார்க்கும்போது சீஷர்கள் போய் வெளியே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டி இருந்தார், அந்த குட்டியை கண்டு அழித்து வந்தார். அல்லேலூயா. ஆமா, கழுதை இருவழியில நடுக்கப்பட்டது. 2வது வாசல் அருகிலே கட்டப்பட்டிருக்கிறது. இருவழியை குறித்து நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளை யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம்
6வது வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். நீதிமொழிகள் 28:6வது வசனம் வாசிங்க. 28:6. சரி படிப்பா. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். 28:6 துஷ்டனா இல்லையே? 28:6. இரு வழிகளில் நடக்கிற வியாபாரக்காரன் ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கின்ற தரித்திரன் அவனிலும் வாசி. அல்லேலூயா. இரு வழிகளிலே நடிக்கின்ற தரித்திரன் அவனிலும் வாசி. அல்லேலூயா. அதே போல அதிலேயே 18வது வசனம் வாசிங்க. 18வது வசனம் 28ல 18 வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். மாறுபாடானா இரு வழியிலே நடக்கிறவனோ அவற்றிலே ஒன்றிலே விழுவான். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவனுக்கு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் உத்தமனா நடக்கிறவனுக்கு தான் கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க. இவன் ஒன்றும் பாவமே தெரியாது, ஆனா இவன் பாரு எவ்வளவு கஷ்டம் தான் சொல்லுவாங்க. ஆனா உத்தமமா நடக்கிறவனுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் என்ன பண்ணாரு? ஒரு நாள் அவர் விடுவிக்கிறவராயிருக்கார். நீதிமான் ஒரு நாள் அவரை தள்ளாட என்ன பண்ண மாட்டார்? பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன இப்போ பார்க்கும்போது எந்த கேஸ் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றி அவங்க மேலே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சொத்து எப்படாவது என்ன பண்ணணும்? பறிக்கணும். யாரும் சொன்னாங்க, அவங்க கம்பெனி வச்சாங்க. ஆனால் எல்லாம் என்னாச்சு? இது மேனேஜர் எல்லாம் மோசம் பண்ணிட்டான். இப்போ கம்பெனியே மூடிச்சு. ஆனால் இப்போ வேற கம்பெனி அவங்க தொடங்குறாங்க. யாரு? அது மேனேஜர். ஓனர் என்னாச்சு? போயிடுச்சு. ஓனர் என்ன பண்ணாரு? காசு கடனை வாங்கியோ, லோன் வாங்கியோ, வட்டிக்கோ வீட்டுக்கோ வாங்கியோ, அவன் உயிரே அடமான வைத்து அவங்க என்ன பண்ணியிருப்பா? நான் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு, நான் என்ன பெருசாகணும், நல்லா இருக்கணும் எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சிருப்பான். ஆனால் நம்பி ஒருத்தரை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? மேனேஜரோ யாரோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? இவன் எப்படியாவது நீ ஏமாத்தணும், அவனோட பெரிய ஒரு அதிகாரியாக நான் மாறணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? மோசம் பண்ணுவாங்க. அதை நினைச்சு நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லையா? எவ்வளவு ஒரு வேதனை இல்லையா? அந்த ஆள் எவ்வளவு ஒரு வேதனைப்படுவார். ஆனா இப்போ நீ ஏமாத்திட்டு நீ வேற கம்பெனி வைக்கலாம், நீ கோடீஸ்வரனா இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு நீ கண்ணு கொடுக்கணுமா? கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ஏன்னா இப்போ உனக்கு தெரியாது, உன் உடம்புல ரத்தம் இருக்குது, மாம்சம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, உனக்கு தெரியாது. ஆனா பாவத்தில் சம்பளம் நீ இவரை மோசம் பண்ணி நீ சேர்த்து வைத்தாலும் உன் பிள்ளைகள் சாகும். நீ இப்ப நினைக்கலாம், நான் இவனுக்கு தெரியாம நான் சேர்த்து வைக்கலாம், நான் மோசம் பண்ணலாம், நான் என்ன வீடு வாங்கலாம், நான் என்ன கம்பெனி வைக்கலாம், நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? பார்த்துட்டு இருப்பாரு. நீ என்னதான் வீடு வாங்கி இந்த உலகத்துல நீ எத்தனை நாள் நீ இருந்தாலும் ஒரு நாள் விட்டு போய் ஆகணும். ஆனா அந்த பாவின் சொத்து என்ன பண்ணோம்னா விட்டுட்டு தான் நீ போகணும். ஆனா உன் பிள்ளைகளுக்கு அந்த சாபம். சரிங்களா? கண்டிப்பா நீதியாமை வரும்போது நீ வாழும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீதிமான சந்ததி மேல எப்பொழுது தேவனோட கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அநீதியா நீ செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மேல இருக்கிற சான்ஸ் கிடையாது. அதனாலதான் இதெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ தோணுது. சரிங்களா? அது போல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி அநீதியில நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஒளி என்பது என்னன்னா, நம்பி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையில உறுதியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்பி உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து நம்பி உன்னை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? அதுல நமக்கு நீ கொஞ்சம் உண்மையா இருந்தால் அநேகத்துல அதிகாரியாக தேவன் மாறுகிறார். நான் ஒரு ஜபம் நான் பார்க்கிறேன். கரெக்டா 4 மணிக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களை வந்து உட்காருவாங்க. சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு
6லேருந்து 8, 9 மணி கூட ஒரு நாள் ஆகிடும், 9 கூட ஆகிடும். அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இதில் அது என்ன சொல்கிறாங்களாம், அது ஆன்லைனில் உட்காராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், எப்படி ஒரு கரெக்டாக இப்படி ஒளித்துக்கு வாங்கி போகிறாங்க, இங்கே போகிறாங்க, ஒளி செய்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்களே ரோடுக்கு கரெக்டாக வந்து ஜபம் நடத்துகிறாங்களே, கரெக்டாக ஜனங்கள் எல்லாம் வந்து உக்காராங்களே, கரெக்டாக ஜனங்களுக்கு அற்புதங்கள் நடந்து சாட்சி சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் கீழ்பட்டு ஆண்டவருக்கு உண்மையாக அவங்க இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்ண இன்னும் ஆத்மாவில் கொடுத்து அவங்க வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க பார்க்கும்போது 24 ஊழியங்கள் செய்கிறாங்களா. எத்தனை ஊழியர்கள்? 24 ஊழியர்கள் அப்படின்னு சொன்னால் சபைகள் மட்டும் கிடையாது. 24 ஊழியர்கள்னா அனாதாசனம், ஓல்டேஜ் ஹோமு, சரிங்களா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரமம், இது மாதிரி எதுதோ ஊழியர்கள் செய்கிறாங்களா. ஆனால் 24 ஊழியர்கள் அவங்க செய்கிறாங்க. அந்த ஊழியங்களில் வர பணத்தை அந்த பணம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுத்து இவங்க பெரிய ஒரு ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊழியத்தை செய்திருக்காங்க. அப்போ நான் நினைச்சேன், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறது இல்லை, கைவிடவே மாட்டார். குடும்பத்தோட ஊழி செய்கிறாங்க, ஒரு நிமிஷம் அப்படி இல்லை. 4 மணினா 4 மணி கரெக்டாக உட்காருவாங்க, 6 மணினா 6 மணி கரெக்டாக உட்காருவாங்க. என்னென்ன ப்ரேயர் ஜபம் பண்ணணுமோ கரெக்டாக செய்வாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன ப்ரேயர் அறிவிக்கிறாங்களோ அதில் உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை தேடுறாரு. அப்படி இருக்கிறனால கர்த்தர் அவங்க மேலே ஓய்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் வறுமை நாளிச்சா ஒரு நாள் வர மாட்டோம், நாங்கள் சுவர்ந்து போயிட்டா ஒரு நாள் வர மாட்டோம். இந்த மாதிரி நாம் இருக்கிறனால கர்த்தர் கீழ்ப்படியாமல் இருக்கிறனால தான் நாம் அப்படியே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இவர் பார்த்து சொல்கிறார், பார்த்தீங்களா, என் வீட்டில் எல்லா இடத்துல உத்தமனாக இருக்கிறார். யார்? மோசே. என் வீட்டில் எல்லாத்தாவும் உத்தமனார். அதுபோல் அந்த சர்டிஃபிகேட் நீங்களும் நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவன பாதத்தில் கரெக்டாக நம்ம இருக்கிறவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பக்தன் சொன்னார், ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இயேசு மேலே ரொம்ப விசுவாசம் இருந்தது. சர்ச்சுக்கு வருவார். இவங்க என்ன வேண்டிக் கொண்டாலும் சரி தேவன் என்ன பண்ண நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப விசுவாசம் தேவன் மேலே. ஆனால் எத்தனோ வருஷம் ஆச்சு அவர் ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனால் பாஸ்டர் கேட்குறாரு, காணி கொடுக்குறேன், தசபாகம் கொடுக்குறேன், டெய்லி சர்ச்சுக்கு வரல, அதை ஏன் நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா என் ஜாதி மதங்களெல்லாம் என்னை விட்டு வெளியிடுவாங்க, எனக்கு கேவலமாக பேசுவாங்க. கீழே ஜாதிக்கு போயிருக்கிற அப்படின்னு எனக்கு கேவலமாக பேசுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, என் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கலையா அப்படின்னு சொன்னாராம். அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், இல்லைப்பா, நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், என் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க மாட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தால் என் சொந்த மதங்களில் என்னை சேர்த்து மாட்டாங்க, எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட என்னை சேர்த்து மாட்டாங்க, நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள் தெரியாமல் நான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் நினைச்ச காரியங்களெல்லாம் என் தேவன் எனக்கு நிறைவேற்றுக்கிறான், உண்மையில தேவன் இவர்தான் கூட எனக்கு தெரியும், இவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறது கூட எனக்கு தெரியும், இந்த உலகத்தால் உருவாக்குறது கூட இவர் எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்துக்கு நான் பயப்படுறேன், என்ன காரியம், என் பிள்ளைங்களுக்காக, எனக்கு சொந்த பந்தங்களுக்காக நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எவ்வளோ சொல்லி பார்த்தா இவங்க எடுக்கலை. லாஸ்ட்டில் ஒரு வியாதி வந்துதான். வியாதி வந்து அப்போ சொன்னாராம், வியாதி வந்துச்சு, பாத ஞானஸ்தானம் எடுத்துக்கையா? இல்லையா, நான் எடுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, வீடு விட்டு வெளியே வச்சுட்டாங்க. ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அந்த குடிசைக்கிட்ட அது தொண்ணு வேட்டைன்னு சொல்லுவாங்க, அவங்கள குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. வந்து வெளியில் போட்டு பொண்டாட்டி பிள்ளைகள் கூட பார்க்கலையா.
அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கலாம்னு சொல்ல வேண்டாம். ஆனால் பிசாசை அவன் உழைத்து கட்டி வைத்துட்டான். ஆனால் அப்படி அந்த வேதத்தில் இருந்து மறுத்து போனான். ஒரு பாஸ்டர், இது கதை கிடையாது, உண்மை சரிங்களா? ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் சொல்றாரு, எவ்வளவோ நான் சொல்ல பார்த்தேன், ஆனால் ஜாதி மதம் பேரு புகழுக்காக ஞானஸ்தானம் எடுக்காம தேவன் ஆசீர்வாதங்களுக்காக வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பின்ன மாட்டதுல போனா இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனால் நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்கல, நீங்களாச்சும் அவங்களாச்சும் சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, பரிதாபமாக உயிர்த்தெழுந்து எழுந்துட்டார். யாருக்காக தேவன் இது பேசுறது எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு சொல்லி ஆண்டவர்களோட பேசுகிறாருன்னா கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்துக்கோம். தேவனுக்காக வாழுங்க. பரிதாபம், ஜாதி மதம் சொந்த பந்தங்களை பார்த்து கொண்டிருந்தானா எங்கே போகும் உங்க ஆத்மா? நினைச்சு பாருங்க, யோசனை பண்ணுங்க. பாருங்க, யோசுவா 24:15 நீங்க பார்க்கும்போது, அதை நான் சொன்னேன் அப்போ, இஸ்ராயல் ஜனங்கள் என்ன பண்ண, ஜனங்களை பார்த்து கேட்டாரா, கர்த்தரை சேவிக்கின்ற உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிக்கிறீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிக்கிறோம். என் குடும்பத்தில் தேவனை செய்திருக்கிற நன்மைகளை ஏராளம், என் வாழ்க்கையில தேவனை செஞ்சிருக்கிற நன்மைகளை ஏராளம். ஆனாலும் தேவனுக்கு நீங்க மோசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் கர்த்தரையே சேவிப்பேன். நீ யாரு சேவித்தாலும் எனக்கு கவலை இல்லை. யோசுவா சொன்னார். அது போலதான் யோசுவா குடும்பம் கர்த்தரை சேவிச்சதுனாலதான் அவர் கானான் தேசத்துக்கு போனார். கானான் தேசத்தை சுதந்திரத்தை கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்க போறோம். கடைசியில் 1 ராஜாக்கள் 18:21 பாருங்க. 1 ராஜாக்கள் 18:21 பார்க்கும்போது, எலியாவின் நாடுகளிலே இருந்த இஸ்ராவேலிலே ஒரு வலு சந்தையிலேயே கட்டப்பட்ட கழுதைகளை போல இருந்தார்கள். அப்ப எலியா என்ன சொல்றாரு, அவரை பார்த்து, எலியா சகல ஜனங்களாண்டிலே வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளிலே குந்தி குந்தி நடுக்கிறீர்கள். கர்த்தரே தெய்வமானால் அவரையே பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுகிறார் என்றார். வரீங்களா? அது தெரியல நம்மளுக்கு எல்லாருக்கும். ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வந்து அதை விட முடியாது, இது விட முடியாது. இப்போ கூட ஒரு போன் நான் பண்ணும்போது செத்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதில் நினைச்சு பார்க்குறேன், அங்கே விட முடியாது, இங்கே விட முடியாது. இங்கே நமக்கு தேவன் வேணும், அங்கே நம்மளுக்கு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி பொதிச்சு தானே இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். சரிங்களா? 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய 2 எஜமானுக்கு எங்கே நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமானுக்கு ஊழியம் ஒன்றுத்தனுக்கு தான் நீ ஊழியம் செய்ய முடியும். 2 இடத்துல நீங்க வேலை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ இது வெளியே வேலை செய்யும் போது இன்னொருத்தர் கூப்பிடுவான், போக முடியுமா? 2 வேலை உங்களுக்கு இருக்கும். 2 இடத்துல இவனுக்கு தெரியாம அங்கே தெரியாம இங்கே செய்றீங்க. இங்க நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அவர் போன் பண்ணுவாருமா, இங்க வேலை இருக்கிறது வாங்கம்மான்னு சொல்லுவாரு. அப்ப இங்க விட்டுட்டு போனா இங்க வேலை போயிடும், அங்க விட்டுட்டு போனா அந்த வேலை போயிடும். அந்த எஜமானன் திட்டுவாரு. அப்ப இங்கே சம்பளம் இல்லை, அங்கே சம்பளம் இல்லை இல்லையா? இங்கே சம்பளம் போயிடும், அங்கே சம்பளம் போயிடும். சரி, ஒரு நாள் நீ போய் சொல்லிட்டு நீ போகலாம், 2 நாள் நீ போய் சொல்லிட்டு போகலாம், 3ஆவது நாள் நீ மாட்டிக்கொள்ளவே இல்லையா? மாட்டிக்கொள்ளவே இல்லையா? மாட்டிக்கொள்ளலை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி அது தவிர நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது வேலை செய்யக்கூடாது. ஒரு எஜமானன் கிட்ட தான் நம்ம போகணும். அங்கே போனா கஷ்டமோ நஷ்டமோ, அங்கே போனா கரெக்டா நம்மளுக்கு கரெக்டா கூலி கொடுத்துருவாரு. வாராச்சுன்னா மாசம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாரு, கூலி கொடுத்து அனுப்பிடுவாரு. இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் போனா
ஒன்றுக்கும் இல்லை, இது கூட வராது, அது கூட இது வராது. சரிங்களா? இப்படிதான் வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் தொழில் செய்கிறாரு. அந்த தொழில் செய்யும்போது அவங்க கம்பெனி வச்சு நடத்தும் போது வேற இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடாதான். அது கம்பெனியில் தெரிஞ்சுச்சுன்னா வேலைக்கு போயிடுமா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தெரியாம கம்பெனி வச்சு நடத்தி கொண்டு இருந்தாலும் தெரியாம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாரு. ஆனாலும் தெரிஞ்சு போச்சு, இருந்த வேலையும் போயிடுச்சு, கம்பெனி வேலையும் போயிடுச்சு. இதை சொல்றாங்க, கொலைமலை சொல்றாங்க, என்னது இது? அதை சொல்ல மறந்துட்டேன். பழைய குருடே கதவு கருடே போச்சு, இது போச்சு, அது போச்சு. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு வேலை போச்சு, ஐயோ எனக்கு இங்கே வரலையே அங்கே வரலையே. அப்போ அடிச்சுக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டே நம்ம புத்திசாலிகளாக தெய்வனை கொடுத்துற அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம என்ன பண்ண ஆண்டவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அதில் உண்மையாக நம்ம போகும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வாதிப்பார். சரிங்களா? வேலையை நீக்கலாமா? டைம் ஆச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.